யால் இன்னைக்கு டே 10 ஹேர் ஆக்சசரிஸ் மேக்கிங் கிளாஸில் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஃபிக்ஸிங், பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அப்புறம் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்லலாம் எப்படி போஸ்ட் போட்டு எப்படி நம்மளோட பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸிங் பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், மார்ஜின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எந்த ப்ரைஸுக்கு கிடைக்குதோ அதை வச்சு தான் நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆக்சசரிஸை வச்சு இப்போ நான் உங்களுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் பண்ணுறேன். உங்கள் சைடு எப்படி கிடைக்குதோ அதை பொறுத்து நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போது இந்த ஹெட்பேண்டை எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த ஹெட்பேண்ட் ஜஸ்ட்டு 10 ருப்பீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். இப்போ நம்ம நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைரி ஆர் நோட் எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டர் வர நீங்கள் எழுதி வச்சுக்கணும். எப்படி சொல்கிறதுனா நம்பர், அப்புறம் அவங்களோட காண்டாக்ட் நம்பர், எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ பே பண்ணணும். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒருத்தவங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் தரமாட்டாங்க ஃபஸ்ட்லேயே. ஓகேவா. நீங்கள் ஆஃப் பேமெண்ட்டாவது வாங்கணும். ஏன்னா அட்வான்ஸ் புக் பண்ணால் தான் நம்ம எங்கேனாலும் நம்ம நம்பிக்கையாக நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இல்லை சில பேர் இப்போ உள்ள ஜென்ரேஷன் நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு டைரி போட்டு நம்பர் போட்டு ஃபஸ்ட் நம்பர் போட்டுட்டு அவங்க நேமு, அப்புறம் ஒரு அட்ரஸ்ன்னு போட்டு அவங்களோட அட்ரெஸ்ஸு, அப்புறம் அவங்க பேமெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ பண்ணணும். ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. ஓகேவா. நீங்கள் சில்க் த்ரெட் பண்ணுறீங்க, ஆரி பண்ணுறீங்க, எல்லா இதுக்கும் சொல்கிறேன், பொதுவாக நான் சொல்கிறேன். ஓகேவா. இந்த வீடியோ தான் நான் எடுக்கிற கிளாஸஸ் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கில் இருந்து பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோஸ் தான் நான் கொடுப்பேன். ஓகேவா. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஓகேவா. நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். இந்த ப்ராடக்டில் அதாவது இந்த ப்ராடக்டில் இப்போ ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ கிட்ஸோட ஹெட்பேண்ட் எடுத்திருக்கோம். கிட்ஸ் ஹெட்பேண்டு இப்போ இது ஒரு 10 ருப்பீஸ்க்கு வாங்கியிருக்கேன்னு நினச்சிக்கோங்களேன். 10 ருப்பீஸ். அப்புறம் நம்ம இந்த ஜாஸ்மின், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இதெல்லாம் நமக்கு ஒரு இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் எல்லாம் சேர்ந்து ஒரு 20 ரூபா வருது. அப்போ MDF போர்டு இதில் ஆட் பண்ணியிருப்போம். அப்படி தானே. MDF போர்டு ஒரு 5 ருப்பீஸ், க்ளூ ஒரு 3 or 4, 5 ருப்பீஸ். நீங்கள் உங்களோட மார்ஜினுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்டை நீங்கள் 1 ஹவரில் செஞ்சீங்க அப்படின்னா பிகினராக இருக்கிறப்போ 1 ஹவருக்கு 5 to 10 ருப்பீஸ் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். ஓகேவா. இப்போ நீங்கள் அட்வான்ஸாக ஆகிட்டீங்க அப்படின்னா 20 ரூபா, 25, 30 ரூபாய்க்கு வரையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 10 ருப்பீஸ் போட்டிருக்கேன். ஓகேவா. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். 8, 3, 4. இப்போது இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் 48 ருப்பீஸ்னு வச்சுக்கோங்க. 50 ருப்பீஸ். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா. இதுதான் கரெக்டான ப்ரைஸ் கிடையாது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 50 ரூபா வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சு 10 ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு 60 ருப்பீஸ் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோதான் ப்ரைஸ் ஃபிக்ஸ். எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆரி பண்ணுறீங்க, இல்லை நம்ம கிளாஸில் நம்மளோட இதில் எல்லா கிளாஸஸுமே உண்டு. அப்படி தானே. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோவில்தே நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் கற்றுப்பீங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறது. இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்குமே தெரியும் எப்படி வீடியோ போடணும்னு சொல்லி. ப்ளஸ் ஐக்கான் போஸ்ட் இல்லை ரீல்ஸ் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சர்ச் பண்ணி வீடியோ போட்டுருவீங்க. ஓகேவா. போட்டுட்டு கண்டென்ட் நம்ம எப்படி போடணும். நிறைய பேர் இப்போ சேலஞ்ச் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே போடுவேன் அடிக்கடி. இப்போ 10 days சேலஞ்ச் அப்படின்னா 10 days நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு போகணும். ஓகேவா. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வேறு சேலஞ்ச் போகக்கூடாது. அந்த மிஸ்டேக்கு நான் பிகினராக இருக்கிறோம் ரொம்பவே தப்பு பண்ணேன். இப்போவுமே நான் அடிக்கடி தப்பு பண்ணுவேன். போனதை அப்படியே
ஸ்டார்ட் பண்ணதை எண்டிங் பண்ணவே மாட்டேன். ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க் வந்துடும், இல்லை எனக்கு ட்ரைனிங் வந்துடும், ஏதாவது ஒன்று வந்துடும், அதில் நம்ம வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 இல்லை 3 பிகினராக இருக்கிறப்போ 2 3 போஸ்ட்டு யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி போட பாருங்கள். ஓகேவா? இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் யூடியூப் ஓப்பன் பண்ணணுமான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து போடுங்க. ஓகேவா? பேட் கமெண்ட் வந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிருங்க. யாரும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு. ஓகேவா? அதனால எந்த ஒரு பேட் கமெண்ட் வந்தாலும் சரி கண்டுக்கவே செய்யாதீங்க. ஓகேவா? யார் என்ன சொன்னால் என்ன, அவங்க எதாவது சொன்னாங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் கேளுங்க. உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி திருப்பி நீங்கள் வந்து கேளுங்க. எனக்கு நீயா வந்து சாப்பாடு போடுற, அவங்களாம் வந்து சாப்பாடு போடுறாங்க, இல்லை அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, என்னால் பண்ண முடியாது, வைக்க முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. சரியா? இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிகினராக இருக்கப்போ ஸ்டார்டிங்லேயே பல்காக நீங்கள் எந்த ஒரு மெட்டீரியலுமே வாங்காதீங்க. ஏன்னா நான் அந்த மிஸ்டேக் பண்ணேன். நம்ம பல்காக வாங்குறப்போ வந்து நிறைய வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நமக்கு எடுத்த உடனே ஆர்டர் வராது. ஓகேவா? இப்போது நான் 2Kக்கு மேலே 2.5Kக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன்னா எனக்கு எடுத்த உடனே வரல. எனக்கு ஒரு 3 or 4 மந்த்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க. ஓகேவா? அது வரைக்கும் எனக்கு டவுன் மட்டும்தான் ஆனாங்க. ஓகே, அப்புறம் ஒரு புதுசாக கண்டென்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணேன். உங்களுக்கு இப்போ கண்டென்ட் ரெடி பண்ண தெரியலை அப்படின்னா ChatGPT போங்க. ChatGPT போயிட்டு உங்களோட நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜில் கேளுங்க. அப்படி தான் ப்ராம்ப்ட் போட்டுலாம் நீங்கள் கேட்கணும்லாம் இல்லை. ChatGPT கிட்ட நான் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுறது ChatGPT மட்டும்தான். ஓகேவா? நீங்கள் போய் வாய்ஸ் மெசேஜில் இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி க்ரோத் ஆகலை, எனக்கு எந்த ஒரு ஆர்டர் வரலன்னு சொல்லுங்கள். அந்த ChatGPTயே உங்களுக்கு நிறைய கண்டென்ட் ஐடியா கொடுக்கும். ஓகேவா? அந்த மாதிரி போய் பார்க்கலாம். இப்போ பிஸ்னஸ் ஐடியாஸ் கொஞ்சம் கிடச்சிருக்குல்ல உங்களுக்கு, அதே மாதிரி நிறைய க்ரியேட்டிவிட்டியாக மேக் பண்ணி போடுங்க. ஓகேவா? மெட்டீரியல் வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு நினைக்காதீங்க. போக போக நமக்கு அப்படியே ஏதாவது ஒரு இதில் நமக்கு கை கொடுக்கும். ஓகேவா? இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் பண்ணி கொடுக்கணும், வெளியில் போய் வாங்கக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு குட் சாய்ஸ் இது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நம்ம எந்த ஒரு ஃபீல்டை எடுத்தாலுமே அந்த ஃபீல்டில் ஒரு 10,000 ஒரு இப்படி எப்படி சொல்கிற 100ல் 99 பேர் நம்ம ஃபீல்டில் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு % நம்ம உள்ளே போக முடியாது. அப்படி தானே? ஏன்னா இந்த 99 பேரும் பிகினராக இருப்பாங்க, அந்த 1% மட்டும்தான் அட்வான்ஸாக இருப்பாங்க. அந்த 99 பேரில் நானும் ஒருத்தியாக இருப்பேன். அப்படி தானே? ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த இடத்துக்கு வர்றதுக்கெலாம். சில நேரம்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு நாளைக்கு 20,000 கிட்ட வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நமக்கும் இது பண்ணணும். சின்ன வயசுலேருந்து இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். வெளியில் சின்ன இடத்துல அப்போல்லாம் எனக்கு சோஷியல் மீடியா பற்றிலாம் தெரியாது. கொஞ்சமாக வெளியில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்து பண்ணேன். ஸ்டார்டிங்லேயே மேரேஜ் ஆன புதுசில் கொஞ்சமாக வாங்க ப்ரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆச்சு. நமக்கு இன்க்ரீஸ் ஆகி அதே வாங்கி நமக்கு ஒரு ஆர்டர் கூட வராது. சரி, நம்ம புதுசாக மேக் பண்ணி போட்டால் தான் வருவாங்களா, ஃபாலோவர்ஸ்லாம் சரி கமெண்ட் லைக் எதுவுமே வராது. சரி புதுசாக மேக் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு மனசு வராது. வேஸ்ட் ஆகுதே மெட்டீரியல் அது மட்டும் தான் தோணும். அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணால் அதை நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். அதே மாதிரி பல்காக நீங்கள் பிகினராக இருக்கிறப்ப வாங்க வேணாம். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போது நம்மளோட ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி தானே? நிறைய பேர் இருக்கிறப்போ என்ன தோணுது எனக்கு, இந்த பொருளை நம்ம வெளியில் போய் வாங்கக்கூடாது, நமக்கு தேவையானது நம்ம ஃபேமிலிக்கு நம்ம வாங்கிக்கணும், வெளியில் போய் வாங்கக்கூடாது. அப்படி பண்ணால் நமக்கு இப்போ இந்த எப்படி சொல்கிறதுனா, அப்படி வாங்குறப்போ நமக்கு அமௌண்ட்டு காஸ்ட்டும் கம்மியாகும், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணிடும். அப்படி தானே? நிறைய பேர் இந்த கிளாஸில் சேர்ந்தவங்க அதுக்காக கூட இருக்கலாம். கேர்ள் பேபி வச்சுருக்கவங்க மோஸ்ட்டாக அது பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா எனக்குலாம் பாய் பேபி தான். நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, எனக்கு தேவையான பொருளை நான் மேக் பண்ணிக்கணும், வெளியில் போய் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அதை நான் இன்னும் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். இன்னும் வரைக்கும் எனக்கு இப்போ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா உடனே நான் என்ன பண்ணுவேன், முந்தின நாள் எனக்கு என்ன தேவையோ எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருவேன். மறுநாள் ஃபங்க்ஷன் போட்டு போய்க்க எல்லோரும் கேட்பாங்க, எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தா நான் தான் மேக் பண்ணேன். அவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுது, அவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுக்குறோன்னு தெரியுது. ஆனால் சொந்தக்காரங்களில் நமக்கு ஒரு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக? அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் போஸ்ட்டு போட்டு ஆர்டர் வந்தால் ஓகே,
அதே மாதிரி உங்களுக்கு வரல வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கும் தான் எல்லாத்துக்கும். நானும் அதே மாதிரி தான் இருக்கிறேன். கிளாஸ் போடணும் நிறைய பேர் கேட்குறதுனால தான் இந்த கிளாஸஸ்லாம் நான் போடுறீங்கன்னா அது கூட பண்ண மாட்டேன் நான்லாம். இப்போது நான் இந்த ஃபீல்டில் மட்டும் இல்லை, நான் என்ன சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக் பண்ணுவேன், ஹேர் அக்சசரிஸ் மேக் பண்ணுவேன், ஆரி போடுவேன், டெய்லரிங் பண்ணுவேன், கூடை பின்னுவேன், அப்புறம் மெஹந்தி பண்ணுவேன், மிக்ஸாலஜி பண்ணுவேன், எல்லாமே நான் பண்ணுவேன். எல்லாமே நமக்கு தேவையானது நம்ம பண்ணிக்கணும், வெளில போய் வாங்கக்கூடாது. ஓகேவா? ஒவ்வொரு கிளாஸுக்கும் நான் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் வரைக்கும் நான் கட்டி படிச்சிருக்கேன். ஆனால் ஒரு பயனும் இல்லை. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நம்ம ஃபீல்டில் நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரியா? அதனால் உங்களுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணாமல் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? முயற்சி பண்ணி பார்க்கணும். இல்லாத பட்சத்தில் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன தெரியுமா நினைக்கணும், நமக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்த மேம் அப்போ சொன்னாங்கல்ல, நமக்கு தோற்று போயிட்டோம் அப்படின்னா ஃபீல் பண்ணக்கூடாது. நமக்கு தேவையான பொருளை நம்ம மேக் பண்ணி அழகு பார்த்து போட்டுக்கணும், வெளியில் போய் வாங்கக்கூடாது. ஓகேவா? இப்போ புரியுதா? ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கும். அப்படி தானே? இவ்வளோ தான்பா பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களாலையும் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம பிஸ்னஸை எப்படி க்ரோத் பண்ணலாம்? அதே தான், டெய்லி வீடியோஸ் போடுங்க, போஸ்ட்டு போடுங்க, ஸ்டோரி மறக்காமல் போடுங்க. யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே சரி. அது போக உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் அவுட் சைட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி வைங்க. இந்த மாதிரி நான் மேக் பண்ணுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். டெய்லரிங் ஷாப்பு இல்லை ஒரு பெரியவங்களாம் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டலாம் சொல்லி வைங்க. இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சுப்பா, அதனால தான் வாய்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சொல்லி வைங்க. ஓகேவா? அந்த மாதிரி சொல்லி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ரோத் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் எம்எஸ்எம்இ எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் சர்டிஃபிகேட் பற்றின இன்ஃபார்ம் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? மீதி உள்ளதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறேன். டைம் ரொம்ப ஆயிடுச்சுல. பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.